கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய ஜனங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களில் நாம் லெந்து நாட்களிலே கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாடுகளை குறித்து உலகமெங்கும் தியானித்துக் கொண்டு ஜனங்கள் வருகிறார்கள். கிறிஸ்துவ மக்கள் நாமும் இந்த நாளிலே இந்த லெந்து நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பூமி மிகவும் இரத்த கரை படிந்த ஒரு பூமியாக இருக்கிறது. இந்த பூமியிலே ஜனங்கள் ஜாதி கலவரங்கள், இனக்கலவரங்கள், தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்பி இரத்தங்களை சிந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் இரத்தத்தை சிந்தி இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் அதுதான் மிகவும் உன்னதமானது, மேன்மையானது, மனுக்குலத்திற்கு மிகவும் அவசியமானதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்திய இரத்தத்தினாலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தினல் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதவசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1வது அதிகாரம் வசனம் 29 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தினல் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று இயேசுனுடைய இரத்தத்தை குறித்து சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியிலே மற்றவர்கள் சிந்தின இரத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம், பாவ மன்னிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இரத்தம். அது மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இரத்தம். பிசாசு, உலகம், மாமிசம் எல்லாவற்றையும் ஜெயித்த ஒரு இரத்தம். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமாக இருக்கிறது. இப்போ மற்ற இரத்தங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்துக்கும் ஒரு வித்தியாசம். இதுதான் அந்த வித்தியாசம். இயேசு கிறிஸ்து இரத்தம் பரிசுத்த இரத்தம், பாவ மன்னிப்பை உண்டு பண்ணக்கூடிய இரத்தம். அது நமக்கு மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ணக்கூடிய இரத்தம். அது மட்டுமல்ல, உலக மாமிச பிசாசை ஜெயித்த இயேசுவின் இரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பரலோகத்திலே பரிசுத்தம் இருக்கிறது, இரத்தம் இல்லை. ஆனால் பூமியிலே இரத்தம் இருக்கிறது, பரிசுத்தம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோக பரிசுத்தத்தோடு கூட இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக இரத்தம் உடையவராக இந்த பூமியிலே தோன்றி மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தான் பரலோகத்திலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனத்திலே மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால பாருங்க, நம்ம ஒரு டாக்டர் இடத்துல போய் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பிளட் டெஸ்ட்டை நம்ம கொடுக்கிறோம் என்றால் ரத்தத்தை அவங்க சோதித்து பார்ப்பதற்காக ஒவ்வொருவரும் டாக்டர் நம்ம இடத்துல சரீரத்தில் குறிப்பிட்ட அளவு ரத்தத்தை எடுத்து லேபரேட்டரியில் அவங்க செக் பண்ணுகின்ற பொழுது நம்முடைய ரத்தத்தில் சுகர் எவ்வளவு இருக்கிறது, ஏன்னா பார்த்தீங்கன்னா அதே போல் என்னென்ன தாது பொருட்கள் சரீரத்தில் இருக்கிறது, பொட்டாசியம் எப்படி இருக்கிறது, கிட்னி எப்படியாக ஃபங்க்ஷன் ஆகிறது, உங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது, எல்லாவற்றையும் இந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி அவர்கள் டாக்டர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை அதில் உங்களுக்கு சுகர் இருந்தால் அது தலைமுறையாக வருகிறதா, இல்லை நீங்கள் சாப்பிட்டதன் மூலமாக வருகிறதா, உணவின் மூலமாக வருகிறதா என்பதையெல்லாம் அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டின் மூலமாக டாக்டர் சொல்வார்கள். ஆனால் இங்கே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த இரத்தம், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சிலுவையில் அவர் இயேசு கிறிஸ்து எப்படி இரத்தத்தை சிந்தினார், ஏன் சிந்தினார், எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார் என்பதை குறித்து இந்த தியான நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தின காரியங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது 6 இடத்திலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார். அவர் கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பாருங்க 6 இடத்திலே இரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கலாம் வேதத்திலிருந்து. ஒன்று, கெத்செமனே தோட்டத்திலே சிந்தின இரத்தம். முதலிலே இயேசு சிந்தின இரத்தம் கெத்செமனே தோட்டத்திலே
அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா பார்க்கிறோம். அதாவது கெத்செமனே தோட்டம் என்று சொன்னால் எண்ணெய் செக்கு, அதாவது அந்த ஒலிவ மரத்தினுடைய விதைகளை செக்கில் போட்டு அதை பிழிந்து எடுத்து அதை எண்ணெயாக்கக்கூடியது என்ற அதான் அர்த்தம், கெத்செமனே என்ற அர்த்தம். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து லூக்கா 22 அதிகாரம் 44 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில விழுந்தது என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து இரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்னாக்கா, உள்ளத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினார். அங்கே ஒரு ஜெப வீரனாய் உள்ளத்தை ஊற்றினார், கண்ணீரை ஊற்றினார், இரத்தத்தின் வேர்வையை ஊற்றினார், தம்முடைய ஆத்துமாவை ஊற்றினார், அவருடைய நாமத்தை ஊற்றினார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தையே ஊற்றினார் என்று பார்க்கிறோம். அதிக வியாகுலத்தோடு கூட அவர் இரத்தத்தை கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து சிந்தி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய ஒவ்வொரு இரத்தத்தினுடைய அந்த ஒவ்வொரு அவருடைய இயேசு கிறிஸ்து சரீரத்திலிருந்து விழுந்த அந்த ரத்தம் இன்றைக்கு நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே உம்முடைய சரீரத்திலிருந்து அந்த சிந்திய ரத்தம் பூமியில் விழாதபடி என்னுடைய இருதயத்தில் விழட்டும், எனக்கு ஒரு ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, கிருபையின் ஆவியை, மன்றாட்டின் ஆவியை எனக்கு ஊற்றும் ஐயா, என்னுடைய சோர்வான அந்த ஜெபிக்க முடியாத ஆவியை எடுத்து போடும் என்று சொல்லி நீங்க இயேசுவினிடத்தில் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அவரை போல உங்களை ஒரு ஜெப வீரனாக மாற்றுவார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது முதல் மனிதன் சிந்திய ரத்தம் ஆபேலின் ரத்தமாய் இருக்கிறது. தன் சொந்த சகோதரனால் ஈவு இரக்கமின்றி, காயூனால் ஈவு இரக்கமின்றி ஆபேல் கொலை செய்யப்பட்டான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஆதியாகமம் 4 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவர் அந்த ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதினாலே ஆண்டவர் சொன்னார், காயினை பார்த்து, என்ன செய்தாய்? ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் காயினிடத்தில் சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆபேலின் ரத்தம் தேவனிடத்தில் பேசியது, எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி ஆபேலின் ரத்தம் பேசக்கூடியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பலியிலே மிகப்பெரிய பலி இரத்த பலி என்று பார்க்கிறோம். கரையிலே பெரிய கரை இரத்தக்கரை என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் அநேக போர் வீரர்கள் யுத்தத்தில் ரத்தத்தை எடுத்து நெத்தியில திலகமிட்டு அவர்கள் வீரமாக யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் பாருங்க, இந்த உலகத்தில் பாருங்க, மிக முக்கியம், எந்த டாக்டர்களுக்கும் எந்த விஞ்ஞானிகளுக்கும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம், ரத்தம் பாருங்க பேசக்கூடியதாக இருக்கிறது. தன்னை கொடுத்த இறைவனை நோக்கி அந்த ரத்தம் கூப்பிடக்கூடியதாக, பேசக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு மனிதன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டான் என்றால் அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியதாக இருக்கிறது அது என்று பார்க்கிறோம். அதனால் இங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது ஆபேலினுடைய ரத்தம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் என்று அவனுடைய ரத்தம் கூப்பிடக்கூடியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே மன்னிப்பே கிடையாது, ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 12 அதிகாரம் 24 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளே பேசினது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்டு எனக்கு நியாயம் வேண்டும் என்று அந்த ரத்தம் பேசினது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பழிக்கு பழி அல்ல, அது நன்மையான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது மன்னிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிய பொழுது 6 மணி நேரமும் சொல்கிறார்கள், காலையில் 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை அவர் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினாராம். சிலுவையில் என்ன சொன்னாராம்? அவருடைய பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் தொடர்ந்து அவர் பிதாவின் இடத்துல கேட்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய ரத்தம் மன்னிப்பை கேட்டு பிதாவின் இடத்துல வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து இங்கே கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய ரத்தத்தின் துளிகள், வேர்வை துளிகள் விழுந்தது என்று பார்க்கிறோம். வேர்வை துளிகள் ரத்தமாக விழுந்தது என்று பார்க்கின்ற பொழுது அவர் என்ன ஜெபித்திருப்பார்?
என்னுடைய பிள்ளைகளை ஒரு ஜெப வீரர்களாக நம்ம மாற்ற வேண்டும் என்று ஒருவேளை பிதாவினிடத்தில் வேண்டி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறார் எபிரேயர் 5:7 இயேசு கிறிஸ்து பிதாவே என் பிள்ளைகள், அதாவது ஜெப வீரர்களாக மாற்றும் விண்ணப்பத்தின் ஆவியை அவர் மேல் ஊற்றியர்களும் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தை பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று பார்க்கலாம். அவர் ஏசாயா 53:12 தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கெத்செமனே தோட்டத்திலே என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஜெப வீரராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ரத்தம் சிந்தி கொண்டிருக்கின்ற பொழுது கூட ஜெபித்துக் கொண்டே அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், மத்தேயு 26:40 அவர் சீடர்களை பார்த்து, என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று அவர் சீடர்களை பார்த்து கேட்டார். என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று. ஹல்லேலூயா. பாருங்க, 1 மணி நேரம் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது 1 மணி நேரம் தான். நமக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதில் கர்த்தர் நம்மை 1 மணி நேரம் தான். பாருங்க, 24 மணி நேரத்தில் 2 மணி 40 நிமிடங்கள் நமக்கு இருக்கிறது, தசம பாகம் என்று சொன்னால். ஆனால் தேவன் நம்மிடத்தில் பார்க்கின்ற பொழுது 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக முக்கியம். ஜெப வாழ்க்கையிலே ஒரு சிஸ்டமேட்டிக் ஜெபம் இல்லை என்றால் வாழ்க்கையில நம்ம என்ன செய்யப்படுவோம், எழுந்து பிரகாசிக்க முடியாது. எழுந்து நம்ம என்ன செய்யணும், மழையில் நனைந்த கோழியை போல, பலூன் போன காற்று போன பலூனை போல நாம் மாறி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெபம் மிக அவசியம். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலிருந்து ஜெபித்ததுனாலே அவர் இந்த பூமியில ஊழியம் செய்த 3 வருடங்களும் ஒரு ஜெப வீரனாய், வெற்றி வீரனாய், பரலோகத்தின் சித்தத்தை செய்யக்கூடியவராய் இருந்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, நம் இயேசுவை போல ஜெப வீரராக மாற வேண்டும். அதனால தான் சீடர்களை பார்த்து சொன்னார், ஆனா ஆவி உற்சாகம் உள்ளதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்று சீடர்களை பார்த்து சொன்னார். நம்ம இயேசுவோடு இணைந்து ஜெபிக்கின்ற பொழுதுதான் இயேசு என்ன செய்வார், அவருடைய இருதயத்தின் பாரங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். நாமும் அவரும் ஆவியில ஒரு மனமாகி நாம் என்ன செய்ய உற்சாகத்தோடு கூட, ஏன்னா இயேசுவின் கரங்களை பிடித்து ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தினுடைய இயக்கங்களை எல்லாம் தேவன் நம்மிடத்தில் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் அவரோடு கூட நம்ம ஜெபத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் சகரியா 12:10 நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது தேவன் உங்கள் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனால இயேசுவோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய இருதயத்தின் துடிப்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு ஜெபிக்கின்ற பொழுது, இயேசுவோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நண்பனை போல, ஏன்னா நம்மளுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை நம்ம பரிமாறி நாம ஜெபிக்க கூடியதாக இருக்கும். நீங்கள் சிறந்த ஜெப வீரனாய் விளங்க முடியும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சிந்திய அந்த ரத்தம் நம்ம ஒரு ஜெப வீரனாய் அவரை போல மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்படுகின்ற பொழுது சிந்தின ரத்தம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டு இருந்த பொழுது அவரை கைது செய்கிறார்கள். அன்னா காய்பா என்ற பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை கைது செய்து அன்னா காய்பா என்ற இடத்தில் கொண்டு சென்றார்கள். அவன் நினைச்சா அவரை பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, பிரதான ஆசாரியன் பொந்தி பிலாத்தின் இடத்துல கொண்டு போய் செல்லுங்கள் என்று அவர் அழைத்து கொண்டு சொன்ன பொழுது, பொந்தி பிலாத்து என்ன சொல்றான், மீண்டும் ஏரேதின் இடத்துல நீங்க அனுப்பி வைத்தான் என்று பார்க்கிறோம். ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா ஏரேது என்ன செய்தாக்கா மீண்டும் பொந்தி பிலாத்தின் இடத்துல அனுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம். முடிவிலே பொந்தி பிலாத்து என்ன செய்தான், இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர்கள் ஒருவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அங்கிகளை எல்லாம் உரிந்து கைகளையும் மேலே உயர்த்தி அவர்களை என்ன செய்வாங்க, சிலுவையில் அறைவார்கள். குற்றவாளிகள் அடிக்கின்ற பொழுது அந்த சவுக்கு நீளமுள்ளதாக இருக்கும். அந்த சவுக்குல பார்த்தீங்கன்னாக்க இரும்பு துண்டுகள், எலும்புகள்,
கண்ணாடி என்ன பீங்கான் துண்டுகள், தூண்டில், முட்கள் எல்லாமே அந்த சவுக்கில் இருக்கும். அது சரீரத்தில் அப்படியே அடிக்கின்ற பொழுது போய் அப்படியே அந்த சதையை கவ்வி சதையை என்னை திரும்பி எடுக்கின்ற பொழுது அது சதையை பீத்து கொண்டு அப்படியே வருமாம். அப்படிப்பட்ட ஒரு சவுக்காக அப்படிப்பட்ட வாரினால் அடிக்கக்கூடிய அந்த தண்டனையை கொடுப்பார்களாம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 அடிகளை அவர் வாரினால் அடிப்பிக்கப்பட்டார். அப்பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். எங்களுடைய சிங்கப்பூர் தேசத்திலே குற்றவாளிகளுக்கு பெரும்பாலும் அநேக குற்றங்களுக்கு இங்கே சிறைச்சாலையில் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு ரோத்தான், அதாவது பிரம்படி கொடுப்பார்கள். ஒவ்வொரு பிரம்படியும் சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக வரிசையாக கொடுப்பார்கள். அதை கொடுப்பதற்கு சிறந்த அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கனாக்கா கரெக்டாக கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அடித்தாலே அவர்களுக்கு ஆண்கள் என்றால் அது வாழ்நாள் முழுவதும் ஆண்மை இழக்கத்தக்க, இழந்து போகத்தக்க அப்படிப்பட்ட அந்த வழியாக அந்த அடி இருக்கும். அப்படிப்பட்ட அடியை கொடுப்பார்கள் ஒவ்வொரு தண்டனைக்கும். ஒவ்வொரு அடி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால சிறிய குற்றங்களுக்கு திருடினால் கூட பிரம்படி தான், புரியுங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா கற்பழித்தால் பயங்கரமான 24 அடிகளுக்கு மேலே வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நினைச்ச முடியாது. அவர்களால் ஒரு நன்றான ஒரு வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு அது நரம்பு மண்டலத்தை எல்லாம் பாதித்து விடும். அதனால் இங்கே பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 129 அதிகாரம் 3வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், உழுகிறவர்கள் என் முதுகில் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் முதுகு உளப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துடைய அந்த சரீரம் வாரினால் அடிப்பிக்கப்பட்ட பொழுது அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இயேசு கிறிஸ்துவின் அந்த காயங்கள் மூலமாக நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை கனடா தேசத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் தீர்மானித்தார்கள், உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாத நோயினுடைய எத்தனை கேட்டகரி இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது அது தரவரிசைப்படுத்தி பார்த்தார்களாம். 39 நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி, புரியுங்களா? அதனாலே இந்த 39 நோய்களும் நம்ம வேதத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவருக்கு அடிக்கப்பட்ட அந்த கசையடிகள் 39 கசையடிகள் இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளால் மட்டுமே தீர்க்கப்படாத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோயினாலே குணப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 103வது அதிகாரம் வசனம் 3 முதல் 5 பார்க்கின்ற பொழுது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்திய அந்த இரத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இரத்தத்தை சிந்தினார். அது மட்டுமல்ல, அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அவர் வேர்வை சிந்தி ரத்தம் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவரை கைது செய்தார்கள். அப்பொழுது அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். 3வதாக முள்முடி சூட்டப்பட்ட பொழுது தலையிலிருந்து சிந்தின ரத்தத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யோவான் 19வது அதிகாரம் வசனம் 2-3 பார்க்கின்ற பொழுது போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்துனுடைய அரண்மனையிலே கொடூரமாய் இயேசு அடிக்கப்பட்ட பின்பு அவருக்கு சிவப்பு அங்கியை உடுத்தி வெளியே கொண்டு வந்தார்கள். அதன் பின்பு யூதர் கையிலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள். யூதர்கள் அவர்களுக்கு முள்முடியினாலே ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். சரித்திர ஆசிரியர் சொல்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை சுற்றி 600 ரோம போர் சேவகர்கள் அவரை சூழ்ந்து நின்று உருட்டுக்கட்டையால் கொடூரமாய் அடித்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு வேதனையாக இருக்கும். முட்கள் இயேசுவினுடைய அந்த தலையின் மேலே அடிக்கின்ற பொழுது தலையின் மேலே அந்த முட்கள் உள்ளே வந்து கண்ணின் வழியாக அது புடைத்து கொண்டு வெளியே வந்தது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலே ஏறக்குறைய 24 வகையான முட்கள் உண்டு. ஆனால் அந்த பாருங்க, இயேசுவின் சிரசிலே வைக்கப்பட்ட அந்த முள்ளினுடைய பெயர்
பீனா கிறிஸ்டி என்று சொல்லக்கூடியவார்கள். அந்த பீனா கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய அந்த முள் விஷத்தன்மையுள்ள கொடூரமான ஒரு முள். எப்படி தேல் கொட்டினால் எப்படி ஒரு நமக்கு வலியை உண்டு பண்ணுமோ அப்படிப்பட்ட ஒரு முள் தான் பீனா கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய முள். அந்த முள்ளைத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முள்முடியாக தலையில் சூட்டப்பட்டு அதை கோலினால் அடித்தார்களாம். அடிக்கின்ற பொழுது பாருங்க, அந்த முட்கள் தலையின் சிரசின் மேலே இறங்கி அப்படியாக கண்கள் வெளியே புடைத்து கொண்டு வந்தது என்று சொல்கிறார்கள். ஏன் அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே மனிதனுடைய பாவத்தினாலே பூமிக்கு மனுக்குலத்திற்கு சாபம் உண்டானது. இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று ஆதாமுடைய கீழ்ப்படியாத நிமித்தம் சாபம் பூமியிலே வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த சாபத்தை மரத்திலிருந்து தோன்றிய அந்த பழத்தை சாப்பிட்டத்தின் மூலமாக மரத்தின் மூலமாக வந்த அந்த சாபத்தை முறியடிப்பதற்காக இயேசு மரத்திலே உண்டாக்கப்பட்ட அந்த முள்முடியை தன் சிரசினிலே ஏற்றுக்கொண்டு அந்த சாபத்தை முறிக்கக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் சாபம் பாருங்க, ஒரு மனிதனுக்கு பல விதத்திலே சாபங்கள் வருகிறது. ஒன்று, கர்த்தருக்கு தேவனுக்கு விரோதமாய் அவன் காரியங்கள் செய்கின்ற பொழுது அவனுக்கு சாபம் வரக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தை அசட்டை செய்வதனாலே அவன் ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளாக செல்லக்கூடியவனாக இருக்கிறான். வேதத்தை அசட்டை செய்து மனம் போல அவன் வாழ்வதினாலே. மூன்றாவதாக, மனிதன் சபிக்கின்ற பொழுது அவனுக்கு என்ன உண்டாகிறது? சாபம் உண்டாகிறது. ஒரு மனிதன் கொடூரமாக ஒரு மனிதனுக்கு காரியங்கள் செய்கின்ற பொழுது அந்த மனிதன் இன்னொரு மனிதனை சபிக்கின்ற பொழுது சாபம் மனிதனுக்குள்ளாக வருகிறது என்று பார்க்கிறோம். அதாவது மாதா பிதா குரு என்று சொல்லுவோமே, அவர்களை நாம் கனம் வீணப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் மூலமாக சாபங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மாணவன் பள்ளியிலே படிக்கிறான் என்றால் அவன் ஆசிரியரை அவன் அவமதித்தான் என்றால் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. என அனுபவங்களிலே நான் பார்க்கின்ற பொழுது பள்ளியிலே யார் ஆசிரியரை அசட்டை செய்தார்களோ, கேலி கிண்டல் பண்ணினார்களோ, அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருந்தது கிடையாது. ஆசிரியரை அடித்த மனிதன் 2 நாட்கள் முன்பாக கூட பார்த்தேன். தமிழ்நாட்டிலே ஒரு கல்லூரி முதல்வரை, பிரின்சிபலை ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து அடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நினைக்கின்ற பொழுது கண்ணீர் தான் வருகிறது. அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஏன்னா குருவை அடித்த எந்த ஒரு மாணவனும் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருந்தது கிடையாது. புரியுங்களா? அதே போல பாருங்க, மனிதன் தன்மேலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாபம். புரியுங்களா? அப்போ பார்க்கின்ற பொழுது மனிதன் தன்மேலேயே தன் சாபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். புரியுங்களா? அதனால இப்படிப்பட்ட சாபங்களை எல்லாம் என்ன செய்யப்படுகிறது பாருங்க. மனித குலத்துக்கு வந்த அந்த சாபங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த சாபங்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுக்குலம் அந்த சாபம் வந்தது தேவனுக்கு விரோதமாய் வேதத்தை விட்டு மனம் போல வாழக்கூடிய ஒரு காரியம். அந்நிய தேவர்களை விக்கிரங்களை வணங்குவதனாலே மனிதனுக்குள்ளாக சாபம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கொடூர உண்டாக்குகின்ற பொழுது அந்த மனிதன் சபிக்கின்ற பொழுது சாபம் இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பெற்றோர்களை நாம் கனவீனப்படுத்துகின்ற பொழுது அந்த சாபம் பிள்ளைகள் மேல் வரக்கூடியதாக இருக்கிறது. குருவை நாம் அவமதிக்கின்ற பொழுது அந்த சாபம் மாணவனுக்குள்ளாக வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அதுபோல மனிதன் தன்மேலே சாபத்தை வரவழைத்துக் கொள்கிறான். அநேகர் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பொழுது இவருடைய இரத்தப்பழி எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் என்று யூதர்கள் சொன்னதினாலே அவர்கள் கிபி 70ஆம் நூற்றாண்டினாலே தீர்த்து ராயனால் என்ன செய்யப்பட்டார்கள்? அவர்கள் யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இஸ்ரேல் தேசத்திலிருந்து பார்க்கிறோம். ஏனென்றால் தன்மேலே தன் சாபத்தை வரவழைத்ததினாலே. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறி ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறுகின்ற பொழுது வெளிப்படுத்தின 2வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். சாபங்களுக்கு நீங்கி
நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் மனுக்குலத்தின் மேல் விழுந்த அந்த சாபத்தை எல்லாம் அவர் நீக்கி போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி, என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்கின எங்கள் தேவன் என்று நெகேமியா சொல்கிறார். ஹல்லேலூயா! என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக சாபங்கள் குடும்பங்கள் இருந்தது, மரணங்கள் உண்டானது. நான் இயேசுவை ஏற்றிக்கொண்ட பொழுது இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்பினார், மாற்றினார் என்பதற்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவன் ஓடி வந்து விடுங்கள். முள்முடி சூட்டப்பட்ட அந்த முள்முடி வேந்தனுடைய தலையிலிருந்து விழுகிற ரத்தம் உங்கள் மேல் விழட்டும். உங்கள் மேல் விழுந்து, உங்கள் குடும்பத்தின் மேல் விழுந்து, உங்கள் பிள்ளைகள் மேல் விழுந்து, ஆண்டவர் என உங்கள் முழுவதும் அந்த இரத்த கோட்டைக்குள் மறைக்கின்ற பொழுது எந்த சாபங்களும், பிசாசோ பில்லி சீனியங்களோ மந்திர தந்திரங்களோ உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா! அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தம் பாருங்க, சிலுவைக்கு முன்பாக சிந்தின ரத்தம், சிலுவையின் பாதையின் வழியாக வந்து சிந்தின ரத்தத்தை பார்க்கிறோம். அதே போல சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தை நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஊக்கமாய் ஜெபித்தார். ஏன்னா ஆத்துமாவை ஊற்றி ஜெபித்தார். ஏன்னா அவருடைய அந்த ஜெபம் அவருடைய ஆத்தும வியாகுலத்தின் நிமித்தம் அவருடைய சரீரத்தின் ரத்தம் வியர்வையாக வெளியே வந்தது என்று பார்க்கிறோம். அப்படியாக ஒரு ஜெப வீரனாய் அவர் ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். வரக்கூடிய நிந்தைகள், பாடுகளை எல்லாம், வேதனைகளை தாங்குவதை நினைத்தவர் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் சீசர்களுக்கு கூட 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாது என்று கேட்டார். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தை தியானிக்கின்ற பொழுது நம்ம ஒரு ஜெப வீரர்களாய், கெத்செமனே தோட்டத்தினுடைய அந்த ஜெப ஆவியை பெற்றவர்களாய், ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். அதனால் அது மட்டுமல்ல, அவரை கை செய்த பொழுது வாரினால் அடிக்கப்பட்டார்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னபடி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய தழும்புகளால் வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல வியாதிகளை இன்னைக்கு குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் என முள்முடி சூட்டப்பட்டவராய் அவரை அந்த முள்முடியிலே அவர் அடித்தார். சிரசின் மேல் அடித்த பொழுது அந்த முள்கள் தலையில சிரசின் மேல் இறங்கி கண்ணின் வழியாக வெளியே புடைத்து வந்தது என்று சொல்கிறார்கள். காரணம், அது ஒரு சாபம். முள் என்பது சாபத்தை குறிக்கிறது. இயேசுவின் ரத்தம் எல்லா சாபங்களையும் நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அன்றைக்கு லோத்தினுடைய அவன் மூலமாக அவருடைய மகள்கள் 2 அம்மோனியர் மோவாபியரும் அவருடைய 2 மகள்கள் மூலமாக உண்டானார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தேவன் அவர்களை சபித்தார். அந்த சந்ததி சபைக்கு உட்படலாகாது என்று சொன்னார். அவருடைய சந்ததியில் வந்த மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து உருவாவதற்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து உருவானார். அதனால் இயேசு கிறிஸ்துவினாலே தீர்க்க முடியாத எந்த சாபங்களும் கிடையாது. ஒருவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர் கல்வாரி என்ற வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து எல்லா சாபங்களையும் நீக்கி அந்த சாபங்களை நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், இனிமேல் ஒரு சாபமும் இராது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில காலம் தாழ்த்தாதபடி நீங்கள் உடனடியாக இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி அவர் இரத்த கோட்டைக்குள் வருகின்ற பொழுது COVID-19 பெண்டமிக்கும் அதே போல எந்த வியாதியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி அவர் உங்களை பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் அவருடைய ரத்தத்தை தியானிப்போம். இன்னும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து 6 இடங்களிலே ரத்தத்தை சிந்தினார் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். அதில் இன்றைக்கு 3 இடங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் சிந்தினார், வாரில் அடிக்கப்பட்ட பொழுது ரத்தத்தை சிந்தினார், அவர் முள்முடி சுட்ட பொழுது ரத்தம் சிந்தினார் என்று அடுத்த தொடரில் இன்னும் 3 இடத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை குறித்து நம்ம தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்துக்குள்ளே நிலைத்து நிற்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.